الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم وقال النبي عليه الصلاة والسلام ما أكل أحد طعاما قط خيرا من أن يأكل من عمل يديه وإن نبي الله داود عليه الصلاة والسلام يأكل من عمل يديه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முழு உலகத்தில் வாழக்கூடிய அநேகமான மக்களுக்கு பொதுவாகவும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய நமக்கு குறிப்பாகவும் சமீப காலமாக நாம் பலவிதமான சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒன்று, அரசியல் ஸ்திரமற்ற தன்மை. அதன் காரணமாக விலைவாசிகள் அதிகரித்து புதிய புதிய சட்டங்கள் போடப்பட்டு பல விடயங்களுக்கு டெக்ஸ் வரி என்று அறவிடப்பட்டு அதன் மூலம் மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பக்கத்தில் பலவிதமான பாவ செயல்கள் குற்ற செயல்கள் அதிகமாக ஆகி அதன் மூலம் நம்முடைய சமூகத்திலே உள்ள பலர் சீரழிந்து சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாம் பார்க்கலாம், சில நேரங்களில் நாம் நினைத்தும் பார்க்க முடியாத சின்னஞ்சிறு வயது 15 வயதுடையவர்கள் நாம் நினைத்தும் பார்க்காத முடிவுகளை எடுக்குகின்றார்கள். ஒரு 3-4 நாளைக்கு முன்னால 15 வயதுடைய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 67வது மாடியிலிருந்து கீழே பாய்ந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. இது போன்று நம்முடைய நாட்டில் நான் நினைக்குகின்றேன், ஒரு புள்ளி விவரப்படி ஒரு வருடத்திற்கு 3000 பேர் தற்கொலை செய்கிறார்கள். ஒரு காலத்தில் மற்றவர்கள் தான் செய்தார்கள் என்றால் இப்பொழுது நம்முடைய சில, அது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் அல்லது தாயோ தந்தையோ கண்டித்து விட்டால் அல்லது அவர்கள் விரும்பியவர்களை அடைய முடியாது என்பதற்காக பல சின்ன சின்ன காரணங்களுக்காக தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே,
இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஆங்காங்கே பலவிதமான செமினார்கள் நடத்தப்படுகின்றன, கவுன்சிலிங் புரோகிராம்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. பல விதங்களில் அவர்களுக்கு பலவிதமான அறிவுரைகளையும் புத்திமதிகளும் சொல்லப்பட்டும் ஒரு சிலர் இன்னும் ஒரு மந்த நிலையிலே தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக அடிப்படையிலே ஆசை, ஆர்வம், விருப்பம், நல்ல வேலைகளை செய்ய வேண்டும், நல்லதிலே பங்கு கொள்ள வேண்டும், அமல் இபாதத்துகளை ஈடுபட வேண்டும் என்ற ஆசை குன்றி வருகின்றது. ஒரு பக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் மற்ற நாடுகளை விட நம்முடைய நாட்டில் ஓரளவு முன்னேற்றம் என்றால் அது மிகையாக ஆகாது. இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய முயற்சிகள் நடந்தும் கூட பலர்கள் பாவங்களின் பக்கம் தான் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதற்கு நாம் பல காரணங்களை முன்வைத்தாலும் அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு காரணம் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உணவு எப்பொழுது தூய்மையற்றதாக, பரிசுத்தமற்றதாக, சுருக்கமாக சொன்னால் ஹராம் கலந்து விடுமோ, அந்த நேரத்தில் உணவை உட்கொண்ட அந்த உடலால நல்ல வேலைகளை செய்ய முடியாது. அந்த உடல் அவர்களை பாவத்தின் பக்கம் தான் இழுக்கும். அதனால தான் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஹலாலான தூய்மையான உணவை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் பல இடங்களில் கட்டளையிட்டிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் ஸய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு உணவாக தந்ததில் நல்லதை தூய்மையானதை சாப்பிடுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க அதற்காக நன்றியும் செலுத்துங்கள். பொதுவாக முஃமினீன்களை பற்றி அல்லாஹ் பொதுவாக கூறிவிட்டு அவனுக்கு நெருக்கமான அவனுடைய தூதுவர்களை பார்த்து கூறுகின்றான், யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தையிபாத்தி வஅமலூ ஸாலிஹா. ரசூல்மார்களே, நீங்களும் நல்லவைகளை, தூய்மையானவைகளை, சுத்தமானவைகளை சாப்பிட்டு விட்டு நல்ல அமல்கள் செய்யுங்கள். அப்படி என்றால் இதிலிருந்து என்ன விளங்கலாம் என்றால், நல்லதை சாப்பிட்டால் தான் நல்ல அமல்களை செய்யலாம். சில வேளை ஹராமானது, அசுத்தமானது உடம்புக்குள்ளே சென்றால் அதன் மூலம் வளர்ந்த அந்த உடலால நல்ல வேலைகளை செய்ய முடியாது. அதனால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் வலியுறுத்தி இருக்கிறார்கள், ஹராமான ஹலாலான முறையிலே உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய உத்தியோகங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், அல் பையானி பில் ஹியாரி மா லம் யதஃபர்ரகா ஃபஇன் ஸதகா வபையனா பூரிக ஃபீ பைஇஹிமா. கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடிய இரண்டு பேருமே அவர்கள் உண்மையாளர்களாக, நேர்மையாளர்களாக, அந்த பொருள்களிலே உள்ள குறைகளை மறைக்காமல் தெளிவுபடுத்தினால் அவர்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவர்கள் ரெண்டு பேரும் பொய்யை கூறுகிறார்கள், அதிலே உள்ள குறைகளை மறைத்து வியாபாரத்தை செய்து முடித்தால் அந்த வியாபாரத்திலே உள்ள பரக்கத் எடுபட்டு விடும். அதனால நபிமார்களும் ஹலாலான வியாபாரத்தை செய்து காட்டினார்கள். ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டரை இரும்பு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். குர்ஆனிலேயே அல்லாஹ் கூறுகின்றான், வஅலன்னா லஹுல் ஹதீத், நாம் அவருக்கு இரும்பை மிருதுவாக்கி கொடுத்திருந்தோம். அந்த இரும்பால என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஃபேக்டரியில என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழால இருந்த ஜின்கள் என்னென்ன வேலைகளை செய்தார்கள். யஅமலூன லஹு மா யஷா மின் மஹாரிப வ தமாசீல வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதூரிர் ராசியாத். அந்த ஜின்கள் பெரும் பெரும் மிஹ்ராபுகளை செய்வார்கள், பெரும் சிற்பங்களை செய்வார்கள். يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب. பெரும் பெரும் கொப்பரைகளை செய்வார்கள்.
தூக்க முடியாமல் பூமியிலே பதித்து வைத்திருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான சமையல் பாத்திரங்களை எல்லாம் அந்த ஜின்கள் செய்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் போர் கவசங்களை செய்து விட்டார்கள். அனிஅமல் சாபிகாத்தின் வகத்திர் ஃபிஸ் சர்தி வஅமலு சாலிஹா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுகின்றான்? நீங்க விசாலமான போர்க்கவசங்களை செய்து அதிலே உள்ள வளையங்களை அதாவது ஒழுங்குபடுத்துவீராக, அதன் பின்னால் சாலிஹான அமல்களை செய்யுங்கள் என்றால் என்ன? அதன் மூலம் உங்களோட வாழ்வாதாரத்தை தேடி பணத்தை சம்பாதித்து அதன் மூலம் பொருள்களை வாங்கி அதை உட்கொண்டு அதன் மூலம் நீங்க சாலிஹான அமல்களை செய்யுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கையால கஷ்டப்பட்டு உழைப்பார்கள். அதனால தான் நபி அவர்களே சொன்னார்கள், மா அகல அஹதுன் தஆமன் கத் கைரன் மின் அய்யகுல மின் அமலி யதி. ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுகளில் ஆக நல்ல உணவு எது என்றால் அவர் தன்னுடைய கையால சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எவர் உழைத்து சாப்பிடுகின்றாரோ அதுதான் ஆக நல்ல உணவு. நபி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யஅகுலு மின் அமலி யதி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய கையால உழைத்துத்தான் சிரமப்பட்டுத்தான் சாப்பிடுவார்கள் என்பதையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒன்று, ஹலாலான உணவுல நாம் கவனம் செலுத்த வேண்டும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது, சந்தேகத்திற்கிடமானதிலிருந்து கூட தவிந்து கொள்ள வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய செல்வ செழிப்ப கொடுக்கல. ஹதீஸ்ல மிக தெளிவாக வருது, நபி அவர்கள் ஒரு நாளையில ஒரு நேரம் தான் கோதுமை ரொட்டியை சாப்பிடுவார்கள். காலையில ரொட்டிண்டா மாலையில ஈட்டப்பழம், மாலையில ஈட்டப்பழம் என்றா காலையில ரொட்டி, 2 நேர சாப்பாடு. இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் வயிறு நிறைய ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்ட வரலாறே இல்லை. கடும் கஷ்டம், சிரமம், வறுமை. அந்த காலத்தில் அந்த குடிசை வீடு தான் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவையில படுத்து தூங்குகின்றார்கள். இல்ல, அவர்களுடைய படுக்கையில அங்கும் இங்கும் புரண்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு மனைவி கேட்டார், யா ரசூலல்லாஹ் அரக்கத்தல்லே இல்ல, இன்றிரவு நீங்க தூங்காமல் முழித்துக் கொண்டே அங்கும் இங்கும் புரண்டு கொண்டே இருக்கிறீர்கள். சொன்னார்கள், இல்லை, எங்கட வீட்டுல ஜகாத்துடைய பேரித்த பழங்கள் ஒரு இடத்துல இருக்குது. பேரித்த பழம் எங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல மாதிரி ஃபுல் பேக்கிங் இருக்காது, ஆங்காங்கே சிதறி கிடக்கும். என்னுடைய படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு ஈத்த பழம் ஒன்று இருந்துச்சு, அதை நான் பசியினால் எடுத்து சாப்பிட்டேன். இப்பொழுது தான் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஜகாத்தை நாங்க சாப்பிடக்கூடாது, நாங்க அஹ்லு பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுடைய அஹ்லு பைத்தை சேர்ந்தவர்களோ ஜகாத் எடுக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. நான் அது ஜகாத்துடைய ஈத்தப்பழமோ என்று நினைத்து யோசித்து கவலைப்படுவதனால தான் எனக்கு தூக்கமே செல்லவில்லை என்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் பின்னொரு காலத்தில் ரொம்ப பிரபல்யமாகிக் கொண்டிருந்தார்கள். அடிக்கடி மக்கள் வந்து அவரை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்கள் தன்னுடைய நாட்டை விட்டு இப்படியே போனால் என்னுடைய ஆகிரா என்னவாகும், அதனால கூஃபாவை விட்டு விட்டு பஸ்ராவுக்கு வந்து விட்டார்கள். பஸ்ராவுல யாரும் அவருக்கு அறிமுகமானவர்கள் இல்ல. ஒரு பேரித்த தோட்டத்திற்கு வந்து கேட்டார்கள், உங்களுடைய இந்த பேரித்த தோட்டத்தில் ஏதாவது வேலை இருக்குதா? சொன்னாங்க, செக்யூரிட்டி வேலை இருக்குது. சரி, இந்த செக்யூரிட்டி வேலைக்கு அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். பெரிய இமாம் இப்பொழுது அவர்களை கடந்து செல்கிறார்கள். அந்த அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட, அதாவது டெக்ஸ் வசூலிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவர்கிட்ட கேட்டாங்க, ஷேக் நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? சொன்னார், நான் கூஃபாவிலிருந்து வந்திருக்கிறேன். அவர்கள் கேட்டார்கள், ருதபுல் பஸரத்தி அஹ்லா அம் ருதபுல் கூஃபா? கூஃபாவுடைய ஈத்தப்பழம் நல்ல ருசியா அல்லது பஸராவுடைய ஈத்தப்பழம் டேஸ்டா? சொன்னார்கள், லம் அதுக் ஹத்தல் லைலா, இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய இந்த பஸராவுடைய ஈத்தப்பழத்தை நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. அவங்க சொன்னாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஒரு பொய்ய கூறுகிறீர்கள், இந்த தோட்டத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, இந்த தோட்டத்திலிருந்து இந்த தோட்டத்துடைய பேரித்த பழத்தில் இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்டது இல்லையா? சொன்னார்கள், இல்ல.
ஆச்சரியமாக இருந்தது. நாட்டுடைய தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி தோட்டத்தில் ஒரு மனிதர் சியாரு அலாமின் நுபலா என்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது, இப்படி ஒருவரை நாங்க கண்டோம் என்று நாட்டுடைய தலைவர்கிட்ட சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், அப்படின்ற அவர் சுஃபியான சௌரியா தான் இருக்கலாம், முடியும் உண்டு அவரை போய் கூட்டிக் கொண்டு வாங்க ஆள் அனுப்புகின்றார்கள். அதற்குள்ளாலே அவர்கள் அதை விட்டு விட்டு வேறொடத்திற்கு சென்று விட்டார்கள். அரசனுடைய தொடர்பு ஏற்பட்டால் எனக்கு ஃபித்னா வந்துவிடும், குழப்பம் வந்துவிடும், எனக்கு நல்ல வேலைகளை செய்ய முடியாமல் போய்விடும் என்று எதை சொல்ல வாரேன் என்றால், இந்த அளவுக்கு நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் ரொம்பவும் பக்குவமாக கவனமாக இருந்தார்கள் உணவு விடயத்தில். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் கலீஃபாவாக இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய சொந்த பேரித்தம் பழம் பைத்துல் மாலுடைய ஒட்டகத்தில் ஏற்றி வரப்பட்டதனால அந்த முழு பேரீத்தம் பழங்களையும் பைத்துல் மாலிலேயே சேர்த்து விட்டார்கள். ஏன்? என்னுடைய ஈட்ட பழம், ஆனால் ஏற்றி வந்த வாகனம் அது என்னுடையதல்ல, அதனால் இதை நான் எடுக்கக்கூடாது என்று விட்டு விட்டதாக சரித்திரம் கூறுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் ஓரளவு நாம் இன்று வட்டியிலிருந்து அல்லது வட்டி சம்பந்தப்பட்டவைகளிலிருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரும் அல்ல, இன்னும் சிலர் நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு அப்படித்தான் செய்யலாம், எங்களுக்கு லோன் இல்லாம, ஓடி இல்லாம, பேங்கோட தொடர்பு இல்லாம எங்களுக்கு இந்த பிசினஸ் செய்யலாம். எங்களை இந்த 30-40 வருஷத்திலையும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்னால் எங்கட நாட்டில் கொடிகட்டி பறந்த பல வியாபாரிகள் இன்றைக்கு மக்கள்கிட்ட ஜகாத்துக்கு எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், வங்கியோட தொடர்பு வைத்ததனால. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் பேங்கோட தொடர்பு வைப்பவர்கள் வியாபாரிகள் மாத்திரம் அல்ல. நம்முடைய பல பெண்மணிகள் இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு தேவை வந்தா உடனடியாக கொண்டு போய் நகையை ஈடு வைப்பது. எப்படி பெரியவர்கள் பெரிய கணக்கு எடுக்கிறார்களோ அதே மாதிரி நகையை ஈடு வைத்து வட்டிக்கு பணம் எடுப்பதும் அதே மாதிரி தான். எங்களோட நாட்டில் ஒன்றிக்குது என்னமோ நகை, அது ஃபர்து ஐன் மாதிரி பெண்கள்கிட்ட நகைய விற்கிறல்ல, எப்படியா இருந்தாலும் அதை வட்டிக்கு வைத்து 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 வட்டிக்கு பணத்தை கட்டி கட்டி சில வேகத்தில் அதை திருப்ப முடியாமல் போய்விடும். ஆனா விற்க மாட்டாங்க. ஆனா ஒரு தேவை வந்தா தாராளம் விற்கலாம். விற்ற அந்த பணம் எங்களுக்கு 100% ஹலால். ஆனால் சில வேளைகளில் அதை விற்காமல் அதை ஈடு வைத்து அடகு வைத்து எடுப்பதன் மூலமாக அவருடைய பிரச்சனைகள் கூடுமே தவிர குறையாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அது வட்டியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது அல்லாத மற்ற நம்முடைய வியாபாரிகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது பல விதங்களில் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் நடக்குது. உதாரணமாக இப்ப எங்கட நாட்டில் நிறைய வியாபாரிகள் சைனாவுக்கு போறாங்க. அங்க போய் அவர்கள் அந்த ஒரிஜினல் ஃபேக்டரியில பொருட்களை ஓடல் பண்ணுகின்றார்கள். அது இரும்பாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், எத்தனையோ வகை வகையானவைகள். ஆனால் அங்கேயே போய் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்க இதெல்லாம் அடிக்கும் பொழுது இத்தனை வீதம் அடிக்கணும், ஆனா அந்த தரத்தை அந்த குவாலிட்டியை நீங்க குறைக்கணும். நீங்க மேலால லேபல் அடிக்கும் பொழுது 80 அல்லது 20, அதாவது வைங்களேன் அது இரும்பாக இருக்கலாம் அல்லது தங்கமாக இருக்கலாம், எத்தனை வீதம் கலக்கணும். தங்கத்தில் 22 கேரட் 24 கேரட், அதால நகைகள் செய்யலாம், வளைக்கலாம். அதனால 22 கேரட்ல செய்வாங்க. ஆனா பில்லுக்கு 22 கேரட், உண்மையில் அதை நிறுத்தி பார்த்தா 21 கேரட் தான் தங்கமேக்கும். அதில் குளறுபடி செய்திருப்பார்கள். நான் வெறும் ஜுவல்லரி செய்யறவர்களை மாத்திரம் சொல்லல, யாரு யாரு எந்தெந்த ஃபீல்ட்ல இருக்கிறார்களோ, டெக்ஸ்டைலா இருந்தா அதுல ஒரு பீஸ்ல உதாரணமாக 40-50 மீட்டர் வரும்டா அவர்கள்ட்ட சொல்றது, நீங்க ஒரு 1/2 மீட்டரை குறைச்சுக்கோங்க. ஏன் ஒரு பீஸ்ல ஒரு 1/2 மீட்டரை குறைச்சா 100 பீஸ்ல எத்தனை மீட்டர் குறையும்? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்படி எந்த ஒரு வியாபாரத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதில் உள்ள அந்த குவாலிட்டி, அதில் உள்ள அந்த தரத்தை பாதுகாப்பது குறைந்து எப்படியோ இந்த மற்றவர்களும் செய்யறாங்க, நாங்க அவர்களோடு எங்களுக்கு போட்டி போடலாம், அதனால் நாங்க அப்படி செஞ்சாதான் மார்க்கெட்ல இடம் பிடிக்கலாம் என்பது இல்ல. அல்லாஹ்தான் அனைத்தையும் செய்விக்கிறான். நாங்க 100% ஹலாலாக செய்தோம் என்றா நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னும் சில நேரங்களில் பார்க்கலாம், சில பொஸ்மார்
யாரு வியாபாரத்தில் உள்ள பொஸ்மார் போக மாட்டாங்க. அவங்களோட சேல்ஸ்மேன், அவங்களோட செக்ரட்டரியை தான் அனுப்புவாங்க வெளிநாட்டில் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு. அங்கேயும் அவர்களும் அங்க பலவிதமான தவறுகள். அங்குள்ள அவருடைய ஒரு யாராவது பொருளை வாங்கி கொடுக்கிறவரோட அவங்க 2 பேரும் பேசி, நான் உங்களுக்கு இவ்வளவு தாரேன், நீங்க எதுக்கு இவ்வளவு விலை வைங்க, இவ்வளவு விளாண்டு சொல்லுங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்படி எக்கச்சக்கமாக நடக்குது. இந்த அளவுக்கு எங்கட சிலர்கள் தவறா நினைக்கிறதே இல்லை. உதாரணமாக ஒரு ஆள் வெளியூர் போறாரு, போற நேரத்தில் அந்த ஊரில் இவருக்கு தேவையான ஒரு ஐட்டம் வெளியூர்ல கொஞ்சம் விலை குறைவா இருக்குது, நீங்க அதை கொஞ்சம் எனக்கு வாங்கி கொண்டு வாங்கன்னு சொன்னா அவர் வாங்கி கொண்டு வருவாரு. வந்து அவர் சொல்லுவாரு, நானும் ஒரு கணக்கு வச்சுத்தான் கொடுத்தேன். ஏலாது, உங்களை நம்பித்தான் தாராரு. நீங்க அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த பொருளை வாங்குவதற்கு உண்மையிலேயே டாக்ஸிய பிடிச்சி உங்களோட ஹோட்டல்ல இருந்து போய் வருவதற்கு உங்களுக்கு ஏதாவது செலவு வந்தா கேளுங்க. நீங்க இதனுடைய பொறுமதி இவ்வளவு தான், ஆனா எனக்கு இவ்வளவு செலவாகிக்குது, ஆனா அது ஒன்றே கேட்கறல்ல. அவர் சொல்ற, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த டைம் செலவழிச்சேன், நான் டாக்ஸியில போனேன், மார்க்கெட்ல பஜார்ல தேடினேன், அதனால நான் எப்படி ஒரு கணக்கு வைக்காம கொடுக்கிறது? ஏலாது. எங்களை நம்பி அவர்கள் தந்திருக்கிறார்கள். எங்களை நம்பி தந்தா எவ்வளவுக்கு வாங்கினோமோ அவ்வளவுக்கு தான் அவர்கள்ட்ட சொல்லணும். இன்றைக்கு பஜார்ல நடக்குது. ஒரு சில எங்களோட உங்க குறைவாக இருக்கலாம், மற்ற சில சகோதரர்கள் வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்க பில்ல கூட்டி போட்டு தாங்க. இவர் பார்க்கிறார், இந்த கஸ்டமர் விட்ட எனக்கு பிசினஸ் நடக்காது, அதனால நீங்க எவ்வளவுக்கு கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு பில்ல போட்டு தாரேன். ஏலாத, ஹராம். நீங்க எவ்வளவுக்கு விற்கிறீங்களோ அவ்வளவுக்கு தான் பில் போடணும். நீங்க விற்றதை விட பில்ல கூட்டி போடுவதும் கூடாது, பில்லை குறைத்து போடுவதும் கூடாது. யாராவது ஒரு புரோக்கர் வந்து ஒரு ஆள் அறிமுகம் செய்தா அந்த பொருள்ல நீங்க பொருளை கூப்பிட்டேலா, நீங்க உங்களோட ப்ராஃபிட்டால கொஞ்சத்தை வேணுமென்று அந்த புரோக்கருக்கு கொடுக்கிறமே தவிர நான் அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் என்று பொருளுடைய விலைகளை கூட்டுவதற்கு அனுமதி இல்லை. எல்லாத்துக்கும் விளங்குறாண்டாக லேசி. இப்ப நாங்க நிறைய பேர் ஊபர்ல பிக்மில போறது. இப்ப ஊபர்ல ஒரு வாகனத்தையோ எதையோ ஒன்றை புக் பண்ணிட்டோம். அந்த ஊபர்காரர் வந்து சொல்றாரு, நீங்க எங்க போகணும், உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குது, நீங்க அதை கேன்சல் பண்ணுங்க, உங்கள்கிட்ட வந்ததை நான் எடுக்கிறேன். ஏலாது. பாவத்துக்கு உதவி செய்வதும் பாவம். நல்லதுக்கு நீங்க உதவி செய்யுங்க, பாவமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. ஏன்? அவர் அந்த கம்பெனியோட கான்ட்ராக்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஹையர் வந்தா நீங்க இத்தனை வீதம் எங்களுக்கு தரணும். அவர் அதை உடைக்கிற நேரத்தில் அவருக்கு நாங்க உதவியாக போக கூடாது. ஆனா எங்களை எத்தனையோ சகோதரர்கள் அந்த மாதிரி செய்யறாங்க. நாங்களும் பாவமே, நாங்களும் என்ன பாவமே, அவர் ஒடிச்சு கொண்டு போட்டுமே எங்கட சகோதரனேன்னு சொல்லுவோம். இயலாது. அரசாங்கத்துக்கு கூட களவு செய்யலா. எங்கட எலக்ட்ரிசிட்டி மீட்டரை மாத்துறது, எங்கட ஓட்ட மீட்டரை மாத்துறது, அதுல கொஞ்சம் யூனிட் வேலை செய்ததாக காட்டுவதற்கு இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நம்பிக்கையா, நேர்மையா, நாணயமா தொழிலும் செய்யணும், வியாபாரமும் செய்யணும், உத்தியோகமும் செய்யணும். இன்றைக்கு உத்தியோகம் செய்யற பலர்கள் சில பிரைவேட் கம்பெனி சில ஓரளவு அவர்கள் நேரத்தை எல்லாம் பார்ப்பாங்க. அநேகமாக அரசாங்க நிறுவனங்கள்ல அநேகமாக மிஸ்யூஸ் பண்ணப்படுது. 8 மணி நேரம் அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அவர் பிந்தி வாராரு, முன்னால் உள்ள டைம் வைக்கிறாரு, நேரத்தோட போறாரு, லேட்டாகி போனதா சைன் வைக்கிறாரு. அந்த நிறுவனத்தில் உள்ள வாகனங்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகளை ஸ்கூலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். உண்மையில அனுமதி தெரிந்த பிரச்சனை இல்லை. ஆனால் மேலிடத்தால் அனுமதி இல்லாம அந்த நிறுவனங்களுடைய வாகனங்களையோ அந்த நிறுவனங்களுடைய பொருள்களையோ அந்த நிறுவனத்தில் கொடுக்கப்பட்ட நேரமோ அந்த நேரத்திற்கும் 100க்கு 100 நாங்க உழைத்தால் தான் அதுல கிடைக்கிற அந்த சம்பளம், அந்த கொடுப்பனவு எங்களுக்கு 100க்கு 100 ஹலாலாக ஆகும். நான் எதை சொல்ல வாரேன்டா, இப்படி அநேகமாக எங்களை அறியாமல் எங்கட ஜொப்போ, எங்கட தொழிலோ, எங்கட வியாபாரம் செய்கிறவர்களோ அவர்களுடைய அந்த கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்ன பின்ன நடப்பதின் மூலமாக இன்றைக்கு பஜார்ல நடக்குது. ஒரு ஆளுக்கு சாமான் வந்துருச்சு ஹாபருக்கு, இப்ப டியூட்டி கட்ட பணம் இல்ல. ஒரு ஆள்கிட்ட கூட்டாளிட்ட வந்து சொல்றது, எனக்கு ஒரு 5 மில்லியன் தேவை, நீங்க தாங்க, நான் உங்களுக்கு 5.2 தாரேன் ஒரு மாசத்துக்கு பின்னால.
அல்லது இன்னும் ஒரு ஆள் அவருக்கு ஒரு கையில செக் கொண்டு இருக்குது, அந்த செக் டேட் ஒரு மாசத்துக்கு பின்னால நண்பட்ட சொல்றாரு, இது 1 மில்லியனுடைய செக், நான் இது ஒரு மாசத்துக்கு பின்னால பாஸ் ஆகும், இப்ப நீங்க எனக்கு 9.5 லட்சம் தாங்க, ஒரு மாசத்துக்கு பின்னால நீங்க மாற்றி எடுத்துக்கோங்க. அது ஹராம். நபியுடைய தெளிவான ஹதீஸ், குல்லு கரதின் ஜர்ர நஃபஅன் ஃபஹுவ ரிபன். எந்தெந்த கடன் வட்டியை இழுத்துக் கொண்டு வருமோ அதெல்லாம், எந்தெந்த கடன் லாபத்தை இழுத்துக் கொண்டு வருமோ அதெல்லாம் வட்டி. நீங்க முறைப்படி தொழில் செய்யலாம். இல்ல, ஹாபர்ல வந்திருக்குது, அவருக்கு டியூட்டி கட்டுவதற்கு பணம் இல்ல, அவரோட இஸ்லாமிய முறைப்படி ஒரு எக்ரிமெண்ட், உங்களுடைய இந்த முழு பொருளையும் நான் இப்ப வாங்குறேன், உங்கள்கிட்ட நான் வாங்குறேன், அதுக்கு எவ்வளவு பணம், அந்த பணத்தை தந்து நான் உங்கள்கிட்ட வாங்கிட்டேன், இப்ப நான் அதற்குரிய சொந்தக்காரனாக மாறிட்டேன், ஒரு மாதத்திற்கு பின்னால உங்களுக்கு இந்த பொருள் தேவான்னு சொன்னா நான் ஒரு ப்ராஃபிட் வைத்து உங்களுக்கு விற்கிறேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய முறைப்படி அனைத்திற்கும் அனுமதி இருக்குது. ஆனால் இந்த முறை தவறி மற்றவர்கள் செய்கிறார்கள் தானே, பஜாரில் இப்படி செய்கிறார்கள் தானே. ஒரு சிலர் நாங்க பார்க்கலாம், யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது தாங்களே ப்ராஃபிட் ஏலாது. மார்க்கத்தில் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு ஆள்கிட்ட முபாரபா அல்லது முஷாரகா அல்லது முராபஹாவுடைய அடிப்படையில வியாபாரம் செய்யற நேரத்தில் வியாபார ஒப்பந்தம் அங்க எழுதப்படணும். நான் உங்களோட பார்ட்னர், நீங்க இவ்வளவு போடுறீங்க, நான் இவ்வளவு போடுறேன், அதனால நீங்க உங்களோட ட்ரேட் நீங்க தான் உருவாக்கினீங்க, உங்களோட பிசினஸ் எல்லாம் உங்களோட தான், அதனால நீங்க 70% எடுங்க, எனக்கு ப்ராஃபிட்ல 30% தாங்க, நீங்க 75 எடுங்க, எனக்கு 25 தாங்க. ரெண்டு பேரும் எக்ரியான பரவாயில்லை. ஆனா கொடுத்துட்டு நீங்க மாசம் பார்த்து ஏதாவது ஒன்று தாங்க, அல்லது நீங்க ஒரு 1 மில்லியனுக்கு நீங்க எனக்கு 50,000 தாங்கன்னு கேட்கிறது இயலாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்படி நிறைய சில கணவன்மார்கள் வஃபாத் ஆகிடுவாங்க, பெண்மணிகள் விதவைகளாக இருப்பாங்க, குமரிகள் இருப்பாங்க. இதை வீணாக்கிடக்கூடாது, இதுல ஏதாவது ப்ராஃபிட் இருக்கணும் என்று செய்வார்கள். ஆனால் முறைப்படி செய்யாததனால சில வேளை அதுல ஹராம் கலந்து விடுகின்றது. இன்னும் ஒன்ற நான் சொன்னா நீங்களோ ஜீரணிப்பீங்களோ தெரியா, நான் பேசிக்கொண்டு வாரேன். எங்கட யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கு வழிபடுறாங்க இல்ல, கட்டுப்படுறாங்க இல்ல, எங்கட பேச்சுக்களை கேட்கிறாங்க இல்ல, நல்ல வேலைகளை செய்ய வாங்காண்டா வாராங்க இல்ல. சில வேளை நீங்க மேல் மாடிக்கு போய் பார்த்தா, நாங்க வந்தா போனதே இல்ல, எத்தனை பேர் அவங்களோட மொபைல் போனை பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். அவங்க இங்க மஸ்ஜிதுக்குள்ள வந்து சில வேளை பயான் கேட்கறல்ல, அவர்கள் அவர்களுடைய மொபைல் போனை பார்த்து எதையோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாப்பா எவ்வளவு சொன்னாலும் மகன் கேட்கிறார் இல்ல, உம்மா எவ்வளவு சொன்னாலும் மகள் கேட்கிறாள் இல்ல. ஏன்? இதற்குரிய இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு நீங்க ஹலாலா சம்பாதிச்சு தான் கொடுக்கறீங்க, ஆனா அந்த உணவு வார வழி சில வேளை அதுல ஷைத்தான் கலந்து கொள்றான். உதாரணத்துக்கு வைங்களேன், இங்க ரெஸ்டாரண்ட் காரங்க வந்திருந்தா யாரும் கோபித்துக் கொள்ளவான, நான் பொதுவாக கூறுகின்றேன். முந்தைய ஒரு காலத்துல நாங்க எல்லாம் வீட்டுல தான் சமைச்சோம், நாங்க எல்லாம் வீட்டுல தான் சாப்பிட்டோம். இந்த அளவுக்கு ரெஸ்டாரண்டோ டேக் அவேயோ ஸ்ட்ரீட் ஃபுட்ஸோ இல்ல. ஆனால் இப்ப கூடுதலாக வந்து லேசிக்காக வேண்டி ஆண்கள் போற மாதிரி இப்ப பெண்களும் போய் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். இப்ப அங்க சமைக்கிற அந்த மனிதர் என்ன, ஒரு முஸ்லிமாக இருந்தா அவர் தொழுதாரா, அவர் காலையில ஃபஜ்ர் தொழுகையை தொழுதாரா, அல்லது அவர் பிஸ்மில்லா சொல்லி அவருடைய சாப்பாட்டை ஆரம்பித்தாரான்னு பார்த்தா இல்லாண்டா அந்த சாப்பாட்டில் உள்ள தூய்மையில குறைவு. நான் சொல்லல, ஹதீஸ்ல தெளிவாக வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வாராரு, வரும்போது பிஸ்மில்லா துஆவை ஓதிக்கொண்டு வாராரு, வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகின்றார். அந்த நேரத்தில் ஷைத்தான் கூறுகின்றான், இந்த வீட்டில் உங்களுக்கு இரவு சாப்பிடவும் முடியாது, இந்த வீட்டில் இரவு தங்க முடியாது. அவர் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாம வாராரு, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகின்றார். ஷைத்தான் கூறுகின்றான், அத்ரக்துமுல் மபீத வல் அஷா ஃபீ ஹாதல் பைத், இந்த வீட்ல நீங்க இரவும் தங்கிக் கொள்ளலாம், இந்த வீட்ல நீங்க அவருடைய இரவு சாப்பாட்டில் கலந்து கொள்ளலாம். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபுடைய அபூ தாவூதுடைய ஹதீஸ், இன்ன ஷைத்தான இஸ்தஹில்லு தஆம அல்லா யுذكر இஸ்முல்லாஹி அலைஹி, எந்த உணவுல அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படலையோ அந்த உணவுல ஷைத்தானும் சேர்ந்து சாப்பிடுகின்றான். இதைவிட இன்னும் மறுபடி மேல் ஏறி
ஹதீஸ்ல வருது, கணவனும் மனைவியும் வீடு கூடுகிறார்கள், உடல் உறவுல ஈடுபடுகின்றார்கள். அந்த நேரத்தில் கணவன் ஓத வேண்டிய துஆவை ஓதாட்டி மனைவியுடன் ஷைத்தானும் சேர்ந்து உடல் உறவுல ஈடுபடுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் எதை சொல்ல வாரேன்னா, நாங்க இந்த விடயங்களை பாரதூரமாக எடுப்பதில்லை. அவர் பிஸ்மில்லா சொல்லாததுனால ஷைத்தான் அவருடன் சாப்பாட்டுல கலக்கிறான். துஆ ஓதாதனால அவருடைய மனைவியுடன் ஷைத்தானும் சேர்ந்து உடல் உறவுல ஈடுபடுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால பெரிய ரெஸ்டாரண்டோ ஷீரிஷோ செய்யறவங்க அவங்களுக்கு இவன் சரியா வேலை செஞ்சா சரி, எங்கட ப்ராஃபிட் வந்தா சரி, அவன் என்ன செய்யறான் அதை எங்களுக்கு பார்க்கலான்னு சொல்லலா. இஸ்லாமியர்களாக இருந்தா, முஸ்லிம்களாக இருந்தா அவரை தொலை வைக்கணும், அவரை ஞாபகப்படுத்தணும். கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நீங்க ஆரம்பிங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, நேரம் எங்களுக்கு சொல்வதற்கு. முன்னொரு காலத்துல நாங்க பார்க்கலாம், எங்கேயாவது சில நல்ல மனிதர்கள் வீடுகளுக்கு வந்தா பெண்மணிகள் அவங்களோட கையால சமைப்பாங்க. பெண்மணிகள் அவங்களோட கையால சமைத்து கொடுப்பாங்க. ஏன்? அந்த பெண்மணிகள் காலை மாலை ஓதுவது, குர்ஆன் ஓதுவது, ஜிக்ருகளை செய்வது, ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு அந்த சமைத்த உணவு இருக்குது, அதுல பரக்கத். ஒரு சரித்திரம் ஒன்றும் வருது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்களோட வீட்டுக்கு போகிறார்கள். இமாம் ஷாஃபி தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள்ட்ட சொன்னாங்க, மாணவர் தான் பெரிய ஒரு இமாம் எங்களோட வீட்டுக்கு வரப்போறாரு, அதனால அவருக்கு இரவுக்கு தேவையான சாப்பாட்டை ரெடி பண்ணி, உது செய்வதற்கு தண்ணீரையும் வைத்து, தஹஜ்ஜுத் தொழுவதற்கு முசல்லாவையும் அந்த ரூமுக்குள்ள வைத்து பேசிக்கொண்டிருந்த கடைசியில் ரூமுள்ள போனாங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. அப்ப அவர்கள் இரவுல போனது, காலையில ஃபஜ்ருக்கு தான் எழும்பி நேரா மஸ்ஜிதுக்கு போனாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய மகன்மார்கள் பேசிக்கொள்றாங்க, வாப்பா நீங்க பெரிய இமாம் என்று சொன்னீங்களே, பாருங்க நாங்க சாப்பாடை கொஞ்சம் கூடுதலா வச்சிருந்தோம், அவர் ஃபுல்லா சாப்பிட்டாரு. வுதுவுக்கு தண்ணி வைத்திருந்தோம், தண்ணியை யூஸ் பண்ணியே இல்ல. முஸல்லா வைத்திருந்தோம், அதை பாவித்தே இல்ல. இவர் தஹஜ்ஜுத் கூட தொழுதே இல்ல, நேரா மஸ்ஜிதுக்கு தானே வந்தாரு என்று சொன்னதனால இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா தன்னுடைய மாணவர் அஹ்மத் இப்னு ஹம்பல்ட்ட கேட்டதற்கு சொன்னாங்க, இமாம் அவர்களே, உங்களோட வீட்டில் வைத்த அந்த சாப்பாடு முதலாவது கவலம் உணவை நான் வாயில போட்டு உட்கொண்ட உடனேயே ஒரு வகையான மாற்றம் ஒன்று எனக்கு ஏற்பட்டுச்சு. நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஹலாலான உணவு எனக்கு வேற எப்ப கிடைக்குமோ தெரியா, அதனால நான் ஃபுல்லா அதை சாப்பிட்டேன். அதற்கு பின்னால நான் முழு இரவும் தூங்கல்ல. ஏன்னா அந்த ஹலாலான உணவை உண்டதனால முழு இரவும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நான் ஆராய்ச்சி செய்து 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 பல நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்களை, சட்ட திட்டங்களை நான் என்னுடைய மனதால நான் வகுத்து தொகுத்து கொண்டிருந்தேன். அதனால முழு இரவும் நான் தூங்கல்ல. அப்ப எனக்கு என்ன வுது செய்யற என்ன தேவை, அதனால தான் வுதுவே முறியல்ல நான் மஸ்ஜிதுக்கு வந்தேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்லவர்களால உருவாக்கப்பட்ட அந்த உணவுல பரக்கத் இருக்குது. அதன் மூலம் கைறுகள் ஏற்படும், அதன் மூலம் நலவுகள் ஏற்படும், அதன் மூலம் அவர்கள் நல்ல வேலைகளை செய்ய துணிந்து விடுவார்கள். ஆனால் நாங்க பார்க்கணும், இன்றைக்கு ஒரு டென்ட்டாக மாறிவிட்டது. வீட்டில் சமைக்கிறதே இல்லை. சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற சேவன்மார் அவங்க சமைப்பாங்க. ஆக சிறந்தது என்னண்டா, மற்ற கிளீனிங் மற்ற வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த உணவு இருக்குது, அதை எங்கட பெண்மணிகள் தான் சமைக்கும். தொழுகையோட, அமலோட, இபாதத்தோட, ஜிக்ரோடு உள்ள அந்த சமைத்த உணவுல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால வாலிபர்கள் எங்கட பேச்ச கேட்காம, பெண்மணிகள் எங்களுக்கு வழிபடாம, கட்டுப்படாம, அல்லது நல்ல வேலைகளை செய்வதற்கு ஆர்வம் இல்லாமல் போகிறார்கள் என்றால் அதற்குரிய பல காரணங்களில் ஒரு காரணம் இந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த உணவு. அல்லாஹு ஆலம், அதை சமைத்தது யாரு, அவன் தொழுகிறானா, அவன் தொழுகை இல்லையா, பிஸ்மில்லா சொல்லி இருப்பானா, அல்லாஹுடைய பெயரை சொல்றானா, அல்லது வேற யாரோ எவரோ தெரியல. அதனால் மிச்சம் தாக்கம் ஏற்படும் என்பதை மறுக்க முடியாத உண்மை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், உத்தியோகம், இதுல மட்டும்
நாங்க கவனம் செலுத்துறதோட பணம் வந்துட்டா எப்படியும் எங்கேயும் வாங்கலாம், எதையும் உட்கொள்ளலாம் என்பது இல்லாமல் எங்க ஓரளவு அமலோட இபாதத்தோட பக்குவமாக தொழுகையோடு அந்த செய்கிறவர்கள்ட்ட நாங்க வாங்கினா செலவேல அதன் மூலம் நிச்சயமாக நல்ல அடையாளங்கள் நல்ல தாக்கங்கள் ஏற்படும். அந்த அடிப்படையிலையும் நாமும் பழகணும், நம்முடைய பிள்ளைகளை பழக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதற்குரிய தௌஃபீக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வாயாக. மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் உதவி செய்வாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. எல்லா வகையிலும் அவர்களுக்கு நீ பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்கே யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.